ஏசாயா 59 அதிகாரம் 21 உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். This particularly verse is very related to the covenant. இந்த வசனம் உடன்படிக்கைக்கு ஏதுவான ஒரு வசனமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாக்குகளை நான் உனக்கு கொடுப்பேன், உன் சந்ததிக்கு என்னுடைய வார்த்தைகளை கொடுப்பேன். அப்போ உடன்படிக்கை என்றால் என்ன? உடன்படிக்கை என்பது வாக்குறுதிகளை கொடுப்பது தான் உடன்படிக்கை. If there is no promise verse, there is no covenant. வாக்குறுதி இல்லை என்றால் அது உடன்படிக்கை அல்ல. உடன்படிக்கை என்றாலே நான் இந்த பொருளை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட ஒரு சில இது வாங்குறேன், ஒரு வாக்கை கொடுத்து நான் வாங்குறேன். வாக்குறுதி கொடுப்பது தான் உடன்படிக்கை. அப்போ வேதத்தை நம்ம எப்படி சொல்ல வேண்டும் என்றால், வேதத்தை உடன்படிக்கையின் புஸ்தகம் என்று நம்ம சொல்லலாம். வேதத்துடைய மையம் என்ன? உடன்படிக்கை. உடன்படிக்கைக்குரிய மையம் என்னது? வாக்குறுதிகள்.